இந்த மசாலா பார்க்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சப்பாத்தி கூட இந்த மசாலாவை தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நீங்க இறால் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த மசாலாவை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா இறால் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 20 பல்லுக்கு மேலே பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. இந்த கிரேவிக்கு பூண்டு நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா. இந்த அளவுக்கு வதக்கிடுங்க, போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நான் ஒரு 10லேருந்து ஒரு 15 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் சாதாரண காஞ்ச மிளகாயை எடுத்துக்கலாம். ஒரு 20 பல்லுக்கு முந்திரி, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் சேர்த்து வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும், அதுக்காக தான். கூடவே பூண்டு வெங்காயம் வதக்கி வச்சது நல்லா ஆறி இருக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி மிளகுலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம், நல்லா ஆறி இருக்கு, இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், காஷ்மீர் மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கலாம், இதை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிடலாமா. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பூண்டு வெங்காயம் நம்ம வதக்கிட்டோம். இது வதக்கும் போதே இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். ஏன்னா காஷ்மீர் மிளகாய் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அந்த மிளகாயே போதும்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நான் 1/2 கிலோ இறால் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இறால் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இறால் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கள், இறால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுருக்கோமா, பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதே போல் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மசாலா அதிகமாக அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். நான் கரெக்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் 1 நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது கிடையாது. 1 நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். பாருங்கள், 1 நிமிஷம் வரலும் கலந்து விட்டுருக்கோம். இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். கொஞ்சமாக பட்டர் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நீங்கள் இந்த பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, இதை இப்படி நுறுக்கி சேர்த்துருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நீங்கள் இறால் எடுத்திங்கன்னா ஒரு டைம் இதை போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை, ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இறால் மசாலா ரெடி. நீங்களும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.